சிறுகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கோபமா வந்து என்ன சொல்றீங்க ஆண்டி, இப்படியெல்லாம் கூடவா ஒருத்தர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, இதுக்கு நீ சந்தோஷப்படுறியா கவலைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோகிணி இல்லை, ஒவ்வொரு முறை அவங்க முத்து கூட சேர்ந்து என்னையும் மனோஜையும் கிண்டல் பண்ணுவாங்களா, அதை நினைக்கும் போது ரொம்பவே கோபமா வரும் தான். ஆனாலும் இப்போ அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்களா, அதை நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமாகவும் இருக்குன்றாங்க. இங்க பாரு ரோகிணி, அவ எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல அவளோட கொட்டத்தை அடக்கணும்னா இது எல்லாம் செஞ்சா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கும். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஆண்டி, இவங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களே, ஆனா இதை வச்சு அவங்க உங்ககிட்ட வந்து வேற ஏதாவது இஷ்யூஸ் பண்ண போறாங்கன்றாங்க. இல்ல, எனக்கு எதிரினா அப்ப அவங்களுக்கு எதிரி தானே, அந்த பிசினஸ்ல இருந்து அவளை விரட்டணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா அவ ஒட்டுமொத்தமா அந்த பிசினஸ்ல இருந்து வெளியே வர போறாளே, அதுல போயிட்டு பேங்க் புக் ஓபன் பண்றதுன்னு இல்லாத அலப்பறியா பண்ணாங்க. அதுக்காக தான் கடவுளா பார்த்து இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரோகிணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ரோகிணி வந்து விஜயாவுக்கு தெரியாம போயிட்டு நம்ம மீனாவுக்கு உதவி பண்ணுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.